நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. புனித யாத்திரை வந்த கண் பார்வை குறைபாடுடைய தம்பதிக்கு ஓடி ஓடி உதவிகள் செய்த லேடி. கேரளாவில் உள்ள ஒரு சக்தி வாய்ந்த கோவிலில் வழிபாடு செய்தால் கண் பார்வை சரியாகிவிடும் என புருடா. தம்பதியின் தோள்பையில் இருந்து பீரோ சாவியை நேக்காக திருடிய லேடி. வீட்டு முகவரியை கண்டுபிடித்து நகைகளை திருடியது அம்பலம். அப்பாவி போன்று இருந்து கொண்டு நகைகளை திருடிய லேடி சிக்கினாரா? பின்னணி என்ன? கணக்கன்பட்டி சித்தர் கோவிலுக்கு போன ஒரு தம்பதி அங்கேயே பீரோ சாவியை தொலைச்சிட்டாங்க. ஆனா அந்த சாவியை வச்சு யாரு என்ன பண்ண முடியும்? நம்ம வீட்டு பீரோவை வந்து யாரு திறக்க போறாங்கன்னு நினைச்ச அந்த தம்பதி கோவில்ல இருந்து சாவகாசமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த பிறகுதான் அந்த தம்பதிக்கு தெரிஞ்சது பீரோ சாவி தொலையல. அந்த பீரோ சாவிய நெக்கா ஒரு பொண்ணு திருடி நகைய கொத்தா அள்ளிட்டு போன விஷயமே. திண்டுக்கல் வத்தலக்குண்டு காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் முருகவேல். 50 வயசான இவருக்கு கண் பார்வை குறைபாடு இருக்கு. அதே மாதிரி இவரோட மனைவி செல்விக்குமே லேசாக கண் பார்வை குறைவுதான். இந்த தம்பதியோட மகளுக்கு திருமணமாகி கோவையில இருக்காங்க. அதனால வீட்டுல தனியா இருக்கிற தம்பதி அடிக்கடி வெளியூர்ல உள்ள கோவில்களுக்கு புனித யாத்திரை போயிட்டு வர்றது வழக்கம். அப்படித்தான் கடந்த செப்டம்பர் 20ஆம் தேதி பழனி பக்கத்துல உள்ள கணக்கன்பட்டி சித்தர் கோவிலுக்கு நவராத்திரி விழாவுக்காக போயிருக்காங்க. சாதாரண நாட்களிலேயே இந்த சித்தர் கோவில்ல கூட்டம் அதிகமாயிருக்கும். அப்படி இருக்க நவராத்திரி விழாங்கிறதால மதுரை, தேனி, திருச்சி, நெல்லைன்னு பல மாவட்டங்கள்ல இருந்து பக்தர்கள் அதிகமாகவே வந்திருந்தாங்க. இதுக்கு மத்தியில மதுரை திருநகரை சேர்ந்த ஆரோக்கியமேரிங்கிற பொண்ணும் வந்திருக்காங்க. முருகவேல் செல்வி தம்பதி கிட்ட நல்லா பேசி பழகுன ஆரோக்கியமேரி அவங்களுக்கு பார்வை குறைபாடு இருந்ததால சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, தண்ணி வாங்கி கொடுக்கறதுன்னு நிறைய உதவிகளையும் பண்ணி இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நாள் கோவில்லேயே இருந்த தம்பதி கிட்ட ஆரோக்கியமேரி நெருங்கி பழகி இருக்காங்க. ஆனா அந்த நெருக்கம் எதுல போய் முடிய போகுதுன்னு பாவம் அந்த தம்பதிக்கு தெரியாம போச்சு. கோவையில இருக்கிற தன்னோட மகளுக்கு பணம் அனுப்பணும்னு சொல்லி குறிப்பிட்ட தொகையை ஆரோக்கியமேரி கிட்ட கொடுத்து ஜிபே மூலமா அனுப்ப சொல்லி இருக்காங்க தம்பதி. பணத்தை வாங்கின ஆரோக்கியமேரியும் பணத்தை கோவையில இருக்க அவங்க பொண்ணுக்கு சரியா அனுப்பி வச்சாங்க. அதனால ஆரோக்கியமேரி மேல தம்பதிக்கு இன்னும் நம்பிக்கை வந்திருக்கு. ஆனா இதெல்லாம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற வேலைன்னு தம்பதிக்கு தெரியல. கேரளாவுல சக்தி வாய்ந்த ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா கண் பார்வை சரியாகிரும்னு சொல்லி இருக்காங்க ஆரோக்கியமேரி. ஏற்கனவே நிறைய உதவிகள் பண்ணதால ஆரோக்கியமேரிய முழுமையா நம்பின தம்பதி அவங்க கூட கேரளாவுக்கும் போயிருக்காங்க. போற வழியில செல்வியோட தோள்பைய வாங்கி வச்சுக்கிட்ட ஆரோக்கியமேரி உள்ள இருந்த பீரோ சாவிய தம்பதிக்கு தெரியாம நைஸா எடுத்திருக்காங்க. அடுத்து தனக்கு ஊர்ல இருந்து அவசரமா ஒரு போன் வந்திருக்கதாகவும் நான் உடனே போகணும்னு சொல்லி கேரளாவில் உள்ள கோவில்ல இருந்து கிளம்பி இருக்காங்க ஆரோக்கியமேரி. 2 நாள் கோவில்ல இருந்த முருகவேல் செல்வி தம்பதி அதுக்கு பிறகுதான் ஊருக்கு கிளம்பி வந்திருக்காங்க. புனித யாத்திரை முடிஞ்சு அக்டோபர் 7ஆம் தேதி வீட்டுக்கு வந்து பீரோவை திறந்து பார்த்த செல்வி ஷாக் ஆகிட்டாங்க. ஆரம், நெக்லஸ், வளையல், கை செயின், கம்மல்னு 15 சவரன் நகைகள் காணாம போயிருக்கு. பூட்டியிருந்த பீரோவை உடைக்காம சாவியை வச்சு திறந்து நகைகள் எடுக்கப்பட்டிருந்ததால செல்விக்கு சந்தேகம் ஆரோக்கியமேரி பக்கம் திரும்பி இருக்கு. கோவில்ல வச்சுதான் பீரோ சாவி தொலைஞ்சிருக்கு. அந்த சாவியை வச்சு திறந்துதான் நகைகளை அந்த பொண்ணு திருடி இருக்கணும்னு சந்தேகப்பட்ட செல்வி ஆரோக்கியமேரி செல்போன் நம்பருக்கு போன் பண்ணி இருக்காங்க. அப்போ ஆரோக்கியமேரியோட செல்போன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அடுத்து வத்தலக்குண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த விவரங்களை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க செல்வி. அதுக்கு பிறகு செல்போன் எண்ணை ட்ரேஸ் பண்ணி விசாரணையில இறங்கின போலீசார் திண்டுக்கல்ல ஒரு தனியார் ஹாஸ்டல்ல தங்கி இருந்த ஆரோக்கியமேரிய சுத்தி வளைச்சு பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்போ
பீரோ சாவியை எடுத்ததுல இருந்து வத்தலக்குண்டுக்கு வந்து நகையை திருடுனது வரைக்கும் எல்லாத்தையுமே ஒப்புச்சிருக்காங்க. திருடுவதற்காகவே தம்பதி கிட்ட நைசா பேசி பழகி வீட்டு முகவரியை வாங்கின ஆரோக்கியமேரி நகையை திருடுறதுக்காகவே கேரளா கோவிலுக்கு அழைச்சிட்டு போனதையும் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து ஆரோக்கியமேரிய கைது செஞ்ச போலீசார் அவங்க கிட்ட இருந்து 15 சவரன் நகைகளையும் வாங்கிட்டாங்க. பார்க்க அப்பாவி மாதிரி இருக்கிற ஆரோக்கியமேரி பக்காவா பிளான் பண்ணி சாவியை திருடி தம்பதியோட அட்ரஸ கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு வந்து நகைகளை திருடினது எல்லாமே பலருக்கும் ஆச்சரியம்தான். பக்கத்து வீட்டிற்குள் இருந்து கேட்ட அலறல் சத்தம். பதறி அடித்துக் கொண்டு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த அக்கம் பக்கத்தினர். ரத்த வெள்ளத்தில் பேச்சு மூச்சின்றி கிடந்த இளம்பெண். கணவனே மனைவியை ஸ்க்ரூ டிரைவரால் குத்தி கொன்ற பயங்கரம். மனைவியை கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன கோபம்? கொலையாளி வாக்குமூலத்தில் கூறியது என்ன? பக்கத்து வீட்டுல என்ன இவ்வளவு சத்தம் கேக்குதுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ராகேஷ் என்பவரோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு பார்த்திருக்காங்க. வீட்டுக்குள்ள ராகேஷும் அவரோட மனைவி மாயாவும் மாறி மாறி கத்தி சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. கதவை தட்டி பார்க்கலாமா வேண்டாமான்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல கொஞ்ச நேரத்திலேயே மாயா ஐயோ அம்மானு அலறி துடிக்கிற சத்தம் கேட்டிருக்கு. இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க வேண்டாம்னு நினைச்சு பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் சேர்ந்து கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க பின்னந்தலையில இருந்து ரத்தம் கொட்டுன நிலையில மாயா மயங்கி கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க விசாரிச்சப்பதான் வீட்டுக்குள்ள நடந்த தகராற பத்தி தெரிய வந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க ராகேஷ் மாயா தம்பதி. இவங்களுக்கு 8 மாசத்துல ஒரு குழந்தை இருக்கு. சொந்த ஊர்ல எந்த வேலையும் இல்லாததால பிழைப்பு தேடி ஆந்திராவுக்கு வந்த இந்த தம்பதி அனகப்பள்ளியில உள்ள எலமஞ்சலி பகுதியில வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருந்திருக்காங்க. அதே பகுதியில குத்தகைக்கு ஒரு இரும்பு கடையை எடுத்து நடத்திட்டு இருந்திருக்காரு ராகேஷ். இதுக்கு நடுவுல கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி தகராறு நடந்துகிட்டே இருந்திருக்கு. கடையில இருக்கும்போது ராகேஷ் மனைவி மாயாவுக்கு போன் பண்ணப்ப எல்லாம் போன் பிஸினே வந்திருக்கு. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியாகவே இருந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் செல்போன்ல பேசுறது ஆன்லைன்லயே இருக்கிறதுன்னு மாயாவோட நடவடிக்கைகள்ல நிறைய மாற்றம் இருந்ததால மனைவியோட நடத்தை மேல கணவர் ராகேஷுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனாலேயே கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி வாய் தகராறும் ஏற்பட்டிருக்கு. புதன்கிழமை காலையில ராகேஷ் வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு மதியம் வீட்டுக்கு வந்திருக்கார். அப்போ மனைவி மாயா தன்னோட வீட்டுக்கு பின்னாடி நின்று யாருக்கிட்டையோ போன்ல சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்ததா சொல்லப்படுது. நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரமாகுது, யாருக்கிட்ட இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கன்னு மனைவி மாயா கிட்ட ஆவேசமா கேட்டிருக்காரு ராகேஷ். அது யாரும் இல்ல, சொந்தக்காரங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்னு மாயா சொல்லி இருக்காங்க. ஆனா அத நம்பாத ராகேஷ் மனைவிய தகாத வார்த்தையால திட்டிட்டே செல்போனை கொடு நானே செக் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்காரு. கணவர்கிட்ட செல்போனை கொடுக்க மறுத்த மாயா அங்க இருந்து நகர முயற்சி பண்ணி இருக்காங்க. மாயாவை நகர விடாம தடுத்து அவங்க கிட்ட இருந்து செல்போனை பறிக்க பார்த்திருக்காரு ராகேஷ். அப்போ கணவன் மனைவிக்கு இடையில தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. யார் கூடவே சிரிச்சு பேசிட்டு இப்போ செல்போனை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறியா, எனக்கே துரோகம் பண்றியான்னு ஆவேசமா கேட்ட ராகேஷ் மனைவி மாயாவை கீழே தள்ளிவிட்டு வீட்டுல இருந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து மாயாவோட பின்னந்தலையிலேயே சர்ற மாரியா குத்தி இருக்கார். அதுல சுருண்டு விழுந்த மாயாவுக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியேறி இருக்கு. அப்பவும் ஆத்திரம் அடங்காத ராகேஷ் அவங்கள கால்களால எட்டி உதைச்சு சர்ற மாரியா தாக்கி இருக்காரு. மாயாவோட கதறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க வந்து மாயாவை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா அவங்கள பரிசோதனை பண்ண டாக்டர்கள் மாயா ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் மனைவிய ஸ்க்ரூ டிரைவரால குத்தி கொலை பண்ண ராகேஷ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. 6 வருஷம் கணவன் மனைவியா வாழ்ந்த தம்பதிக்குள்ள சந்தேகம்ங்கிற கொடிய விஷம் புகுந்ததால 8 மாச கை குழந்தை பரிதவிக்கிற நிலைக்கு ஆளாகி இருக்கு. ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த இளம்பெண்
மகளை அறைக்குள் தள்ளி கத்தியால் குத்தி வெறியாட்டம் ஆடிய கொடூர தந்தை. இளம் பெண் கிடந்த கோலத்தை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து நின்ற உறவினர்கள். மார்பிலும் தோளிலும் போட்டு வளர்த்த மகளை தந்தையே கத்தியால் குத்தி கொன்றது ஏன்? பின்னணி என்ன? தங்களோட வீட்டு வாசல்ல நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க இருளாண்டி ஐஸ்வர்யா தம்பதி. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து ஐஸ்வர்யாவோட தங்கச்சி பிரியங்காவோட கதறல் சத்தம் பயங்கரமா கேட்டு இருக்கு. அதை கேட்டதும் பதறுன இருளாண்டியும் ஐஸ்வர்யாவும் என்ன ஆச்சுன்னு வீட்டுக்குள்ள ஓடி போய் பார்த்தப்போ பிரியங்கா கத்தி குத்துப்பட்டு ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அண்ணனும் அங்க இருந்து தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. அதுக்கு பிறகு ஐஸ்வர்யாவும் இருளாண்டியும் சேர்ந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த பிரியங்காவை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்த பிரியங்கா சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டாங்க. அடுத்து விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ்காரங்க இருளாண்டி கிட்டையும் ஐஸ்வர்யா கிட்டையும் பிரியங்காவுக்கு என்ன நடந்துச்சு, அவங்கள யாரு இப்படி பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க. அதுலதான் இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறது தெரிய வந்திருக்கு. விருதுநகர் அருப்புக்கோட்டையில உள்ள சிந்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவருக்கு 2 மகள்கள், 1 மகன். மூத்த மகள் தான் ஐஸ்வர்யா, இளைய மகள் பிரியங்கா. இவங்க நர்சிங் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல பிரியங்காவை பெண் கேட்டு ஏகப்பட்ட வரன்கள் வந்திருக்கு. அதுலயும் ஒரு நல்ல வரன் வந்ததால மகளை கட்டி கொடுத்துடலாங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு தந்தை ரமேஷ். இத பத்தி மகள் பிரியங்கா கிட்ட பேசினப்ப தனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. எதுக்கு வேண்டாம்னு சொல்றேன்னு தந்தை ரமேஷ் திரும்ப கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு பையனை லவ் பண்றதாகவும் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிரியங்கா சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு ஷாக்கான ரமேஷ் லவ்வுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், மூத்த மகளை நல்லபடியா வளர்த்து நல்ல இடத்துல கட்டி கொடுத்து நல்லா வாழ வச்சிருக்கேன், உனக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன், அதை விட்டுட்டு லவ்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் கொலைகாரனா மாறிடுவேன்னு சொல்லி இருக்கார். ரமேஷுக்கு காதல்னாலே பிடிக்காது. அதுலயும் தன்னோட பொண்ணு லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் கோபத்தோட உச்சிக்கே போயிருக்கார். பிரியங்காவோட லவ் மேட்டர் தெரிஞ்சதுல இருந்தே தினமும் அப்பாவுக்கு மகளுக்கும் இடையில சண்டை நடந்துட்டே இருந்திருக்கு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேசாம நீ செத்தே போயிடலாம்னு கூட ரமேஷ் சொல்லி இருக்கார். எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு அடிச்சாலும் என்ன சொன்னாலும் தான் காதலிச்ச பையனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறதுல விடாப்பிடியா இருந்திருக்காங்க பிரியங்கா. இதுக்கு மத்தியில வீட்டை விட்டு வெளியேறின பிரியங்கா அருப்புக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. தன்னோட விருப்பம் இல்லாம கல்யாண ஏற்பாடுகளை செய்யறாங்கன்னு தான் வேற ஒருத்தரை லவ் பண்றதாகவும் சொல்லி இருக்காங்க பிரியங்கா. அந்த புகார் அடிப்படையில பிரியங்காவோட அப்பாவை கூப்பிட்டு விசாரணை நடத்தியிருக்காங்க போலீஸ். அப்போ தனக்கு வீட்டுக்கு செல்ல விருப்பம் இல்லைன்னு பிரியங்கா சொல்லவே அவங்கள விருதுநகர்ல உள்ள காப்பகத்துல தங்க வச்சிருக்காங்க போலீஸ். இது சரிப்பட்டு வராது, இப்படியே போச்சுன்னா நம்மளோட கௌரவத்தை இவ குழி தோண்டி புதைச்சிருவான்னு பயந்த ரமேஷ் மகன் பாலமுருகனை கூப்பிட்டுக்கிட்டு விருதுநகர் காப்பகத்துக்கு போயிருக்கார். அங்க இருந்த மகள் பிரியங்கா கிட்ட நீ சொன்ன பையனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், வீட்டுக்கு வா, அந்த பையன் வீட்டுக்கு போய் முறைப்படி பேசலாம்னு உறுதியளிச்சிருக்காரு தந்தை ரமேஷ். அப்பா அப்படி சொன்னதும் அவரை மலை போட நம்பின பிரியங்கா அவங்களோட கிளம்பி போயிருக்காங்க. கார்ல போன 3 பேரும் மதுரை ஜவஹர்புரத்துல உள்ள மூத்த மகள் ஐஸ்வர்யா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யாவும் அவங்க கணவர் இருளாண்டியும் வீட்டு வாசல்ல நின்று பேசிட்டு இருக்க பிரியங்கா, ரமேஷ், பாலமுருகன் 3 பேரும் வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. அப்போ பிரியங்காவை தனி அறையில வச்சு பூட்டின ரமேஷும் பாலமுருகனும் சேர்ந்து குடும்பத்தை அசிங்கப்படுத்துறியா, நாங்க சொல்ற பையனைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. அப்ப நான் லவ் பண்ண பையனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா பிரியங்கா சொல்லி இருக்காங்க. அதனால ஆத்திரமடைஞ்ச தந்தை ரமேஷும் அண்ணன் பாலமுருகனும் சேர்ந்து பிரியங்காவை கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருக்காங்க. ஐஸ்வர்யா கிட்டையும் இருளாண்டி கிட்டையும் நடத்தின விசாரணையில மொத்த உண்மைகளும் தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு கொலையாளிகளான ரமேஷையும் பாலமுருகனையும் மடக்கி பிடிச்ச போலீஸ் 2 பேர் மேலையும் கொலை வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கழுத்தில் கத்தியால் குத்தப்பட்டு மேம்பாலத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த இளைஞர்
மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே இளைஞர் உயிரிழப்பு. உயிரிழந்த இளைஞருடன் அமர்ந்து மது அருந்திய நபரிடம் விசாரணை. சரித்திர பதிவேடு குற்றவாளி இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்தது அம்பலம். சரித்திர பதிவேடு குற்றவாளி இளைஞரை கொலை செய்தது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? கொலையாளி சிக்கினானா? பொன்னேரிக்கரை மேம்பாலத்துல உட்கார்ந்து 4 பேரு மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு இன்னொருத்தன் கத்தியால குத்திட்டு அரக்க பறக்க ஓடி இருக்கான். கூடவே இன்னொருத்தரும் பின்னாலேயே ஓடி இருக்கார். குத்துப்பட்டு கிடந்த இளைஞரோட ஒரே ஒரு நபர் மட்டும் போதையில இருந்திருக்கார். அதை பார்த்த அந்த வழியா போன மக்கள் உடனடியா போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் குத்துப்பட்டு கிடந்த இளைஞரை 108 ஆம்புலன்ஸ் மூலமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு போதையில இருந்த நபர்கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்போ போதையில நிறைய விஷயத்தை உளறி இருக்காரு அந்த நபர். அப்பதான் பல உண்மைகள் வெளியே வந்துச்சு. காஞ்சிபுரம் வதியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் லிங்கேஷ். நில புரோக்கரான இவர் பக்கத்து ஊரை சேர்ந்த தன்னோட நண்பர் சுரேஷ் கிட்ட இருந்து ரூபாய் 34,000 கடன் வாங்கியிருக்கார். குறிப்பிட்ட தேதியில பணத்தை கொடுக்கறதா சொன்ன லிங்கேஷ் சொன்ன தேதியில பணத்தை கொடுக்கல. அதனால சுரேஷ் அடிக்கடி பணத்தை கேட்டுட்டே இருந்திருக்கார். அப்படியும் லிங்கேஷ் பணத்தை கொடுக்காததால அவரோட வீட்டுக்கே நேரடியா போய் பணத்தை கேட்டிருக்காரு சுரேஷ். இனிமேலும் பணத்தை கொடுக்கலனா அசிங்கப்படுத்துவாருன்னு பயந்த லிங்கேஷ் வீட்டுல இருந்த நகையை வித்து பணம் கொடுக்க முடிவெடுத்திருக்கார். அதனால வீட்டுல இருந்த நகையை எடுத்துக்கிட்டு சுரேஷையும் அழைச்சுக்கிட்டு பைக்ல கிளம்பி இருக்காரு லிங்கேஷ். திருமால்பூர் பகுதிக்கு வந்ததும் 2 பேரும் மது வாங்கி குடிச்சிருக்காங்க. அப்போ பல்லூரை சேர்ந்த சரத் தன்னோட நண்பர் தசா கூட மது குடிக்கிறதுக்காக வந்திருக்கார். ராணிப்பேட்டை மாவட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளியான சரத் மேல 3 கொலை வழக்குகள் நிலுவையில் இருக்கு. சரத்தை தெரியாத ஆளே அந்த பகுதியில இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரவுடியிசத்துல பெரிய ஆளு சரத். இதுக்கு மத்தியில தன்னோட உறவுக்காரர் ஒருத்தருக்கு போன் பண்ணி மதுக்கடைக்கு வர வச்ச லிங்கேஷ் தங்கிட்ட இருந்த நகையை கொடுத்து வித்து பணத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி இருக்கார். அந்த நகையை உறவினர்கிட்ட லிங்கேஷ் கொடுத்ததை பார்த்த சரத் யாரோட நகை, எதுக்காக விற்க சொல்றன்னு எல்லாத்தையும் கேட்டிருக்கார். அப்போ போதையில இருந்த சுரேஷும் லிங்கேஷும் கடன் தொகை கொடுத்ததுல இருந்து நகையை வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்தது வரைக்குமே எல்லாத்தையுமே சொல்லி இருக்காங்க. அதையெல்லாம் கவனமா காதுல வாங்கின சரத் நாம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிக்கலாம்னு அழைச்சிட்டு போயிருக்கான். பொன்னேரிக்கரை மேம்பாலம் பக்கத்துல உட்கார்ந்து சுரேஷ், லிங்கேஷ், சரத், தசா 4 பேரும் மது குடிச்சிருக்காங்க. அப்போ நகையை வித்து கொண்டு வர்ற பணத்துல பாதி என்கிட்ட தரணும்னு டீல் பேசியிருக்கான் சரித்திர பதிவேடு குற்றவாளி சரத். நான் ஏன் உங்களுக்கு தரணும், வாங்கின கடன் தொகைக்கு சுரேஷ் கிட்ட தான் பணத்தை கொடுப்பேன்னு சொல்லி இருக்காரு லிங்கேஷ். என்னோட கேஸ் ஹிஸ்டரி தெரிஞ்சும் என்கிட்டயே எதிர்த்து பேசுறையா, பணத்துல பாதி கொடுக்கலனா உசுறு மிஞ்சாதுன்னு மிரட்டி இருக்கான் சரத். ஆனாலும் பயப்படாத லிங்கேஷ் பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கார். அப்போ டென்ஷனான சரத் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியால லிங்கேஷோட கழுத்துல குத்தி இருக்கான். அதுல அதிக ரத்தம் வெளியேறி வலியில துடிச்ச லிங்கேஷ அப்படியே போட்டுட்டு சரத் தலை தெறிக்க ஓடி இருக்கான். கூட வந்த தசாவும் பின்னாலேயே ஓடி இருக்கார். லிங்கேஷ் கிடந்த கோலத்தை பார்த்து சுரேஷ் தான் போதையில அழுது இருக்கார். அடுத்து அங்க வந்த போலீஸ் லிங்கேஷ காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உடனே அட்மிட் பண்ணாலும் இளைஞரோட உயிரை காப்பாற்ற முடியல. சுரேஷ் கிட்ட விசாரணை நடத்தின போலீசார் சரித்திர பதிவேடு குற்றவாளி சரத்தையும் அவரோட நண்பர் தசாவையும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. மது போதையில் வீட்டிற்கு வந்த கூலி தொழிலாளி தலைக்கேறிய போதையில் மனைவியும் மகனையும் வாய்க்கு வந்தபடி பேசி அடாவடி. தாயை ஆபாசமாக திட்டியதை கேட்டு கொதித்தெழுந்த மகன். அடுத்த சில நிமிடங்களில் அரங்கேறிய பயங்கரம். நடந்தது என்ன? வழக்கம் போல பரபரப்பா இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் வந்திருக்கு. சார்,
மக்கள் நடமாட்டம் அதிகமாயிருக்கிற தேனி பல்லவராயன்பட்டியில முதியவரை இளைஞர் ஒருத்தர் பயங்கர ஆயுதங்களால கண்மூடித்தனமா குத்திட்டு இருக்காரு. சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி இருக்கார். தகவல் கிடைச்சதும் அடுத்த சில நிமிடங்கள்ல சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க போலீஸ். அங்க வயிறு, கழுத்து, கை, கால், உடம்பு ஃபுல்லா ஆயுதங்களால சரமாரியா குத்தி கிழிக்கப்பட்டு கொடூரமா இறந்து கிடந்திருக்காரு முதியவர். அவரை கொலை பண்ண இளைஞர் சடலத்துக்கு பக்கத்திலேயே கையில ஆயுதங்களோட ஆக்ரோஷமா உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான். தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் முதியவர் உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதே நேரம் சடலத்துக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தவனை பிடிச்சு விசாரிச்சப்பதான் அந்த இளைஞன் வேற யாரும் இல்ல, முதியவரோட மகன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பெத்த அப்பாவையே எதுக்கு இப்படி கொடூரமா குத்தி கொலை பண்ணிருக்க, அப்படி என்ன பிரச்சனை நடந்ததுன்னு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. தேனி கோம்பையில உள்ள பல்லவராயன்பட்டியை சேர்ந்த தர்மர் தன்னோட மனைவி மற்றும் மகன் அஜித்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்கார். கூலி தொழிலாளியான தர்மருக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு. தினமும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து மனைவியையும் மகனையும் தகாத வார்த்தைகளால திட்டுறதையே வழக்கமா வச்சிருந்திருக்கார். அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கு மது போதையில வீட்டுக்கு வந்த தர்மர் மனைவியை தகாத வார்த்தைகளால பேசியிருக்கார். அப்போ மகன் அஜித் குடிச்சிட்டு வந்தா பேசாம போய் படுங்க, வீட்டுல அம்மாவை தப்பா பேசுறது நல்லா இல்லைன்னு தந்தை தர்மரை பலமுறை எச்சரிச்சிருக்கார். ஆனா அத காதுல வாங்காத தர்மர் போதையில வீட்டுல அழிச்சாட்டிய பண்ணிட்டே இருந்திருக்கார். ஒரு கட்டத்துல மனைவிய வேற ஆண்களோட சேர்த்து வச்சு தப்பா பேசி தர்மர் எல்லை மீறி போயிருக்கார். அதை கேட்டு ஆத்திரமடைந்த அஜித், அம்மாவை வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க, இதெல்லாம் வேண்டாம், நிறுத்திக்கோங்கன்னு கோபமா சொல்லி இருக்கார். ஆனா அப்பவும் அடங்காத தர்மர் தொடர்ந்து பேசிட்டே இருந்திருக்கார். தாயை பத்தி அசிங்கமா பேசுறத கேட்டு பொறுத்துக்க முடியாத அஜித் வீட்டுல இருந்த ஆயுதங்களால தர்மரை சரமாரியா தாக்கி இருக்கார். மகனை தடுக்க வேண்டிய தாயும் கூட சேர்ந்து கணவன் தர்மரை தாக்குனதுதான் உச்சகட்ட கொடூரமே. வலி தாங்க முடியாம தர்மர் ரோட்டுக்கு ஓடி போக பின்னாலேயே அஜித் விரட்டிட்டு போய் கண்மூடித்தனமா தாக்கி இருக்கார். இந்த கொடூர தாக்குதல்ல தந்தை தர்மர் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டார். அதுக்கு பிறகு தந்தை தர்மரை கொலை செஞ்ச மகன் அஜித்தையும் கொலைக்கு உடந்தையா இருந்த அவரோட தாயையும் பிடிச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறையினர். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.